ப்ளீஸ் ஸ்டாப் கிரம்பிளிங். உங்கள் வேலையை பற்றி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வேலை அப்படி தான் ஆகிடும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் அப்படி தான் மாறிடும். ஸ்டாப் கிரம்பிளிங், ஸ்டாப் டாக்கிங் நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறதை நிறுத்துங்க. நமக்கு பாதி நேரத்தில் நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன தெரியுதுன்னா, ஒரு எம்டி கேன்வாஸ் தெரியுது. தனியாக முயற்சி பண்ணால் நடக்காது. என் சொந்த புத்தியை வச்சு எல்லாத்தையும் செஞ்சலான்னு நினச்சா நடக்காது. நான் கன்னிங்காக எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினச்சா நடக்காது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் செய்கிறேன்னு நினச்சா நடக்காது. எனக்கு இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு நான் பண்ணிடுவேன்னு நினச்சா நடக்காது. என்னால் முடியும் என்று சொன்னால் மட்டும் நடக்காது. I need the Lord God with me. I need His presence with me. அவருடைய பிரசன்னம் எனக்கு தேவை. பிக்சர் சீரீஸ்ல போன வாரம் நம்ம பார்த்தது கர்த்தரை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை வரைந்து வைத்திருக்கிறோம். லார்ட் காட் இஸ் திஸ், அவர் அப்படி, கர்த்தர் இப்படி பயங்கரமான ஒரு கோபக்காரர், ஹார்ட் மேன் என்று சொல்லி பல டிஃபரண்ட் பிக்சர்ஸை நம்ம வரைந்து வைத்திருக்கிறோம். the picture that we have about God in our hearts, அதை பற்றி பார்த்தோம். the picture about God, கர்த்தரை குறித்து நம்ம வரைந்திருக்கிற படம். ஆனால் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இஸ் a different picture. கர்த்தரை குறித்து வரைந்திருக்கிற படம் கிடையாது, நம்மை குறித்து நாம் வரைந்து வைத்திருக்கிற படத்தை பற்றி பார்க்க போறோம். we all know இது இவங்க ஃபேஸ் கிடையாது, இதுதான் இவங்க ஃபேஸா? this is not their face. இவங்க ஃபேஸ் வேற. இன்னும் இந்த அழகான பிக்சர் மாதிரி அழகான ஃபேஸஸ் பார்க்கலாமா? அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கலாமா? கொஞ்சம் அவங்க இந்த பிக்சரை ரிமூவ் பண்ணுங்களேன். திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒரு பிக்சர் வச்சிருக்கிறாங்க. நம்ம பல பேர் இன்றைக்கு நம்முடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டாமல், நாட் ஷோயிங் அ ரியல் ஃபேஸஸ், ஆர் ஈவன் பெட்டர், நாட் ஈவன் நோயிங் வாட் ஆர் ரியல் ஃபேஸஸ், நம்முடைய உண்மையான முகம் என்னவென்று கூட தெரியாமல், நம்முடைய உண்மையான முகத்தை காட்டாமல் வேறு முகத்தை வரைந்து வைத்திருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். Can I repeat it for you? Do you want me to repeat it for you? I would love to do this again. நம்மில் பல பேர் நம்முடைய உண்மையான முகத்தை உணராமல், தெரியாமல், இல்லாட்டி தெரிஞ்சிருந்தா கூட we have painted a different picture of ourselves. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம் கையில். Very important thing, very important message. I'm very sure a lot of people out here are going to be healed. நிறைய பேர் இங்கே சுகமாக போகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் விடுதலை அடைய போறீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். நிறைய பேரோட காயங்கள் ஆற்றப்பட போகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். How many of you believe today morning? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க என்னோட காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார் என்று சொல்லி? Hallelujah. Deep inside, ஆழத்துல இருக்கிற சில விஷயங்கள, சில படங்களை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். I'm going to teach you some very very important profound things today. ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான விஷயத்தை இன்றைக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். என்னோட கூட கொஞ்சம் நீங்க பயணிச்சீங்கன்னா, if you travel with me for the next 45 minutes, I'm very sure கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறத பார்க்க போறீங்க. வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாக இங்க இருந்து வெளியே போவீங்க. ஹல்லேலூயா. வாசிக்க போறோம் Numbers 13:25 33. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்திலே இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும்
எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம்தான் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பி செய்தார்கள். At the end of 40 days, they returned from spying out the land. And they came to Moses and Aaron and to all the congregation of the people of Israel in the wilderness of Paran and Kadesh. They brought back word to them and to all the congregation and showed them the fruit of the land. And they told him, we came to the land to which you sent us. It flows with milk and honey, and this is its fruit. However, the people who dwell in the land are strong, and the cities are fortified and very large. And besides, we saw the descendants of Anak there. The Amalekites dwell in the land of Negeb. The Hittites, the Jebusites, and the Amorites dwell in the hill country. And the Canaanites dwell by the sea and along the Jordan. But Caleb quieted the people before Moses and said, let us go up at once and occupy it, for we were well able to overcome it. Then the men who had gone up with him said, we are not able to go up against the people, for they are stronger than we are. So they brought to the people of Israel a bad report of the land that they had spied out, saying, the land through which we have gone to spy it out is a land that devours its inhabitants, and all the people that we saw in it are of great height. And there we saw the Nephilim, the sons of Anak, who come from Nephilim, and we seemed to ourselves like grasshoppers, and we seemed to them. இந்த பர்டிகுலர் பேசேஜ் நம்ம பார்க்கிற ஸ்டோரி என்னன்னா, உண்மையா நடந்த விஷயம் என்னவென்றால், கர்த்தர் ப்ராமிஸ் லேண்டை கொடுத்திருக்கிறார். ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லி தான் எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். யூ நோ, ஆல் ஆஃப் அஸ் நோ, எகிப்தில் இஸ்ரவேலர் அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். எப்படி நம்மில் பல பேரை நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, நம்மளுடைய மூட நம்பிக்கையிலிருந்து, நம்மளுடைய சின்ஃபுல் லைஃப்லிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை ஆக்கினாரோ, just like how he did it through Christ, he is doing through Christ. இப்படியாக இவர்களும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ப்ராமிஸ் லேண்ட் இருக்கிறது, அங்க கொண்டு போறேன் என்று சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார். அப்படிதான் இவங்க அந்த வனாந்திரத்தில் இருந்தாங்க. இப்போ நவ் ப்ராமிஸ் லேண்டோட கிளிம்ஸை உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார் மோசே, 12 of them. அந்த 12 பேரை அந்த லேண்டை போய் பார்த்துட்டு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற the land that I'm giving you, promised you, அதை போய் just see it, போய் பார்த்துட்டு வா, ஒரு glimpse, just go see a glimpse of it என்று சொல்லி 12 பேர் அமுச்சு விடுறாங்க. 12 பேரும் போறாங்க, பார்க்கறாங்க. அங்க பாலும் தேனும் ஓடுகிறத பார்க்கறாங்க. அங்க பழங்கள்லாம் பியூட்டிஃபுல்லாக பெருசா நல்லா இருக்கிறத பார்க்கறாங்க. The land was so prosperous என்பதை பார்க்கறாங்க. கர்த்தர் சொன்னது மாதிரி இது ஆசீர்வாதமா தான் இருக்கு என்பதையும் பார்க்கறாங்க. They are seeing everything, but திரும்பி வராங்க, ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. 10 பேர், அதுல போன 12 பேர்ல 10 பேர் திரும்ப எப்படி தெரியுமா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? அவங்க சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற மனிதர்களை பார்த்தா பயமா இருக்கு, அவங்களாம் ரொம்ப பெருசா இருக்கிறாங்க, அவங்களாம் நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருவாங்க, they will kill us, அவங்க நம்மளை ஒன்றுமில்லாமல் செஞ்சிடுவாங்க, அவங்க முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை என்று சொல்லி 10 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 of them out of the 12 பேட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பயத்தின் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. But what I want you to see today,
இன்றைக்கு நீங்க எதை பார்க்கணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறார் என்றால், என்னை சொல்றார் என்றால், what we are going to see now. இந்த பேசேஜ்ல நம்பர்ஸ் 13:33 மட்டும் வாசிங்களேன். என்னாகமம் 13:33 மட்டும் மீண்டும் ஒரு முறை தயவு செய்து எல்லாரும் கவனமாக with full attention இந்த வருஷம் மட்டும் தயவு செய்து வாசிச்சிருங்களேன். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப We செய்தார்கள். seem to ourselves like grasshoppers. எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். இது எப்படின்னா, இவங்க வரைந்திருக்கிற பிக்சர் நல்லா கவனிங்க. வெட்டுக்கிளி, இவங்க வெட்டுக்கிளி மாதிரி மாறிட்டாங்களா? அங்க போன உடனே இவங்க திடீர்னு மனுஷங்களாக இருந்தவங்க வெட்டுக்கிளியாக உருமாறிட்டாங்களா? டெல் மீ. இல்ல. அப்ப இந்த வெட்டுக்கிளின்றது எங்க இருந்து வந்துச்சு? அவங்களோட இமேஜினேஷன், அவங்கள குறித்து வரைந்து கொள்ளுகிற ஒரு பிக்சர். They're drawing a picture of them looking like grasshoppers in front of these giants. மனுஷன் மூளை பாருங்க, பயங்கர கிரியேட்டிவ். ஆண்டவர் கிரியேட்டரா இருக்கிறனால நம்மளை கிரியேட்டிவாக வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கிரியேட்டிவிட்டி ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கிரியேட்டிவிட்டி என்ன செய்யுதுன்னா, நம்மளை பத்தியே ஒரு படத்தை வரைந்து கொள்ள செய்கிறது. We think of different things about ourselves. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸாமுக்கு போகிறோன்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளை பற்றியே அது ஒரு சில படங்களை வர வைக்குது. உனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, உன்னால் படிக்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது, உன்னால் சரியாக படிக்கவே முடியாது. டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் அபவுட் ஆர் செல்ஸ் நம்ம வரைந்து கொள்கிறோம். உன்னால் இந்த சரீர சுகவீனத்துலேருந்து வெளியே வர முடியும். உனக்கு இந்த சிக்னஸ் தான் வரும். உன் குடும்பத்தில் பல பேருக்கு இந்த சிக்னஸ். ஸோ யூ வில் ஆல்சோ டை ஆஃப் தி சிக்னஸ். உனக்கு இந்த பண பிரச்சனை வெளியே வர முடியாது. உன்னால் கடன் வாங்கினாதான் இந்த மாசத்தை ஓட்டவே முடியும். டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். உனக்கு திக்கும், உனக்கு தடுமாறும், உனக்கு எல்லாமே தொலைஞ்சு போகும். உன்னால் ஜெயிக்கவே முடியாது, நீ மற்றவங்க முன்னாடி பேச முடியாது, உனக்கு பயம் இருக்கு, உன்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. You cannot come out of the sin, you have this weakness. Pictures, கிரியேட்டிவா, புதுசா நம்ம குறித்தே நமக்கு பிக்சர்ஸ், படங்கள் நாமே வரைந்து கொள்கிறோம். I love this illustration. இந்த பேசேஜை நிறைய வாட்டி நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் எப்பாச்சும் யோசித்திருப்போமா, எங்கிருந்து இவங்க புத்திக்கு கிராஸ்ஹாப்பர் வந்தது, வெட்டுக்கிளி வந்தது? அவங்க ஜெயண்ட்டு, ஆனால் நாங்கள் கிராஸ்ஹாப்பர் வரைஞ்சிக்கிட்டாங்க படத்தை. பட் இதோட இன்ட்ரெஸ்டிங் அவன் சொல்லட்டுமா? இந்த வசனத்தின் ஃபர்ஸ்ட் பகுதி சொல்லுது, எங்கள் பார்வைக்கு, எல்லாரும் சொல்றீங்க என் கூட சேர்ந்து, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். சரி, ஓகே, உங்க பார்வைக்கு, உங்களோட பிக்சர் உங்க பார்வைக்கு நீங்க வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே ஃபைன். அங்க நிறுத்தல. அவங்களுக்கு அவங்க வரைஞ்ச படத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் பார்வைக்கும், எப்படி அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம். I want all your attention here today. எல்லாரோட அட்டென்ஷன் இங்க இருக்கணும், கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. Not even a bit of distraction I want in this place. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு எப்படி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. This is the word of God. இது கர்த்தரோட வார்த்தை, இதுல பொய் இல்லை, இது சத்தியம். And this is how we are being deceived. நம்மை குறித்து நாம் படம் வரைந்து கொள்கிறோம். I have a question out here. அந்த மக்களை, அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல இருந்த ஜெயன்ஸ், அந்த ஆனா கூட டிசெண்டன்ஸ் யாரு போய் இன்டர்வியூ பண்ண ரிப்போர்ட் இருக்கா? அவங்க கிட்ட பேசினாங்கன்ற ஏதாவது அத்தாட்சி இங்க இருக்கா? எந்த ஜெயண்ட் சொன்னா?
எங்க கண்ணுக்கும் இவங்க கிராஸ்ஹாப்பர் மாதிரி தெரியுறாங்க என்று சொல்லி. I don't think the giants saw them as grasshoppers. அந்த giants அப்படி பார்க்கல இவங்கள. ஆனா யார் பார்த்தா, இவங்களே அவங்கள பத்தி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இவங்களே அவங்கள பத்தி பார்த்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஜெயன்ஸும் இப்படிதான் பார்க்கறாங்க என்று சொல்லி இவங்களே முடிவு செஞ்சுட்டாங்க. நம்மளை பத்தி படம் வரைகிறது மட்டும் கிடையாது, மற்றவங்களும் நம்மள இப்படிதான் பார்க்கறாங்கன்னு நம்ம ஒரு படம் வரைஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமை, கிரிமினல். அண்ட் தட்ஸ் வாட் வி டு. அதை தான் செய்றோம். நம்மளை பத்தியே ஒரு தாழ்வு மனப்பான்மையின் படத்தை வரைஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தியே ஒரு குறைவின் படத்தை வரைஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தியே ஒரு பாவத்தின் படத்தை வரைஞ்சுக்கிறோம். We paint all these pictures about ourselves and we don't stop that. போர் அடிக்குதுல, எவ்வளவு நாளுக்கு நம்மளை பத்தியே நம்மளே யோசிச்சுட்டே இருப்போம். By the way, this is a disease, கொடூரமான டிசீஸ். என்ன தெரியுமா? நம்மளை பற்றி தாழ்வு மனப்பான்மையை வரைஞ்சிக்கிறது, நம்மளை பற்றியே நாமளே யோசிக்கிறது, நம்மளை பற்றியே குறைவாக நம்மளே நினச்சிக்கிறது, நம்மளை பற்றியே நம்மளே பாவத்தின் காரியங்களை சிந்திச்சுட்டே இருக்கிறது இஸ் டிசீஸ். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். அது பிடிக்க ஆரம்பிச்சிது, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிச்சிடுது, அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் பிட்டியாது, அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. நான் இப்படி தான், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே எனக்கு பேட் லக்கு தான், எனக்கு ராசி கிடையாதான், எனக்கு நடக்காது தான், என்னால் முடியாது தான், எனக்கு இது தேவையில்லாதான் என்பது நாமளே நம்மளை பற்றி வரைஞ்சி கொண்டே இருக்கிற படம். அது கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுக்குது, அது நமக்கு தூக்கம் நல்லா வரும், அது நமக்கு திடீர்னு யாரோ தடவி கொடுக்குற மாதிரி ஆறுதலாக தலையில் தடவி ஆமாப்பான்னு தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கே இட் பிகம்ஸ் so very important. ஆனால் the bad thing is, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் ஃபேஸ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மற்றவங்களும் நம்மளை அப்படிதான் பார்க்குறாங்க என்று சொல்லி நாமே நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இதை பாரு, அவங்க பார்க்குறதே எனக்கு தெரியும், அவங்க பார்வையில எனக்கு தெரியுது, அந்த ரூமுக்கு வந்தாலே எனக்கு வைப்ஸே ஃபீல் ஆகுது. இதை வைப்ஸ்ன்ற வார்த்தை யார் கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வைப்ரேஷன்ற ஒரு வார்த்தை. ஆனால் இன்னைக்கு ஜென்சியோட லாங்குவேஜ், அதை ஜென்சி பார்த்து நாங்களும் ஜென்சியாக இருக்கணும்னு பூமர்ஸும் பேசுகிறாங்க பாருங்க. வைப்ஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் வைப்ஸ் மீன்ஸ். ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஐ அம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் அ டிசாஸ்டர். The devil is destroying us. I feel so sad when I see young people being destroyed like this. And I also feel sad that many old people are getting destroyed by this. தங்களை பற்றியே தவறாக ஒரு படத்தை வரைந்து வைத்துக் கொள்வது, ஒரு கட்டத்துக்கு மேல மற்றவங்களும் என்னை இப்படிதான் பார்க்குறாங்கன்னு நினைச்சு சிம்பத்தி கெயின் பண்றது, சிம்பத்தியாவே மாறுறது. Nobody is going to help you. இதனால ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஒரு தரம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வெட்டி சாய்க்கிறோம். We are wasting our life. We are wasting our own life. We are wasting every minute of our life. But today I want to tell you, God is so good. அன்பானவர், நன்மைகளை செய்கிறவர். பட் ஆனா நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஆண்டவர் கடைசியில் எந்த செய்வாரு? This is what God will do. As he says in Numbers 14:28, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறத போல, as you have spoken in my hearing, so I will do to you. நீங்கள் என் காதுகள் கேட்க சொன்னபடியே நான் உங்களுக்கு செய்வேன். 13 சொல்லிட்டே இருந்தாங்க, இங்க போனா நாங்க உருப்பட மாட்டோம், நாங்க ஜெயிக்க மாட்டோம், நாங்க செத்துருவோம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 10 ஸ்பைஸ், அந்த 10 ஸ்பைஸ் சொன்னது மட்டும் இல்லை, தொடர்ந்து மற்றவங்களுக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த இஸ்ரவேல் கேம்ப் ஃபுல்லா அது பரவ ஆரம்பிச்சது. திஸ் இஸ் வாட் பேட் ரிப்போர்ட் டஸ். குட் ரிப்போர்ட் ஈஸியா பரவாது, ஆனா பேட் ரிப்போர்ட் ஈஸியா பரவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தரை பத்தி காசிப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க காசிப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காசிப் சீக்கிரமா பரவும்.
ஆனா ஒருத்தரை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லி பாருங்க, பரவாது. Gossip has got that power. ஏன்னா பிசாசு கிட்ட இருந்து வருகிற விஷயம், அதனால அது ஈஸியா பரவும், சீக்கிரமா பரவும், அதிகமாக பரவும். அதே மாதிரி இந்த பேட் ரிப்போர்ட் பரவ ஆரம்பிச்சுது. எல்லாரும் இந்த மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. சுத்தி சுத்தி இப்படியே பேசிட்டே இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, கர்த்தர் சொன்னாரு, இப்படிதான் பதில் வந்தது. அவங்களுக்கு கிடைச்ச பதில் இதுதான், ஏன் காது பட நீங்க பேசிட்டு இருக்கதே உங்களுக்கு நடக்கட்டும். And for all those people who have this bad habit of gossiping, grumbling, குறை சொல்றவங்க, வாயை திறந்தா குறை சொல்றவங்க, புலம்புறவங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் அப்படிதான் ஆயிடுவாங்க. ஆனா ஆசீர்வாதத்தை பேசி பாருங்க. For those of you who grumble about your partners, உங்க பார்ட்னர்ஸ் பத்தி, உங்க ஸ்பௌஸ் பத்தி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் ஆயிடுவாங்க. Oh, please stop grumbling. உங்க வேலையை பத்தி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்க வேலை அப்படிதான் ஆயிடும். உங்க எதிர்காலத்தை பத்தி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்க எதிர்காலம் அப்படிதான் மாறிடும். Stop grumbling. Stop talking negative. நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறதை நிறுத்துங்க. அது கர்த்தரோட இன்டென்ஷன் கிடையாது நம்ம லைஃப்ல. That's not what God intends to do in our life. Never. He's promised blessings. அவர் promised land கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? promised land கொடுத்தாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 12 பேர் அனுப்பும்போது அவங்க போய் பார்க்கும் பொழுது அங்க என்ன பார்த்தாங்கன்னு வசனம் சொல்லுது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்தாங்க. அங்க என்ன பார்த்தாங்க? பழங்களை பார்த்தாங்க. இந்த 12 ஸ்பைஸ் திரும்பி வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பழங்களை சிலதை எடுத்துட்டு வராங்க. அது அவ்வளோ பெருசா இருக்கு, அது கையில தூக்கிட்டு வர முடியல. திராட்சைகளை யூஸ்வலா நம்ம வாங்கி எடுத்துட்டு வந்தோம்னா எப்படி எடுத்துட்டு வருவோம்? கையில பிடிச்சி இப்படி அழகா லாவகமாக லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி அப்படி தூக்கிட்டு வந்துட மாட்டோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய போல்ல, அது 2 பேர் சுமந்து கொண்டு அந்த போல்ல வச்சு தூக்கிட்டு வர அளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அவ்வளோ பெருசா, பவர்ஃபுல்லா, பியூட்டிஃபுல்லாக, டெலிஷியஸாக இருந்தது. அப்ப கர்த்தர் சொன்னதை அவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ப்ராமிஸ் லேண்ட்னா ப்ராமிஸ்டு, ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஆனா நமக்காக அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்காம பிசாசு நமக்குள்ளே நம்மளை பத்தி வரைய வச்ச படத்தை வச்சுக்கிட்டு நல்லா இருக்க மாட்டோம் சொல்லிட்டே இருக்கிறோம். நல்லா இருக்கிறத தெரியாம நல்லா இருக்க மாட்டோம் சொல்லிட்டே இருக்கிறோம். I want this picture to change today. இந்த சபையில் இது மாறணும், நம்ம குடும்பத்தில் இது மாறணும். சின்ன குழந்தையிலிருந்து, இங்க உட்காந்துருக்க டீன்ஸ்ல இருந்து, இங்க உட்காந்துருக்கிற பெரியவங்கள இருந்து, everyone in this church, நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, இந்த பிக்சர் மாறணும். This picture has to change. It has to change. மாறிதான் ஆகணும். நம்மளை பத்தி நாமே வரைந்து வைத்திருக்கிற படம் மாறணும். நாம் அதை வரைஞ்சு வச்சுட்டே இருந்தனால நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல மற்றவங்களும் நம்மளை அப்படிதான் பார்க்கிறாங்க, அந்த பிக்சர் மற்றவங்களுக்கும் அப்படிதான் தெரியுது என்று சொல்லி நினைக்கிறது மாறணும். அந்த பொய் மாறணும். இப்படியே போச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் கேட்டுட்டே இருக்கிறேன் என்று சொல்லிட்டே இருக்கிறீங்க என்று சொல்லுவாரு. இட் ஹாஸ் டு சேஞ்ச் டுடே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த பிக்சரை கர்த்தர் உடைக்க வல்லவரா இருக்கிறாரு. Believe me when I say this. இது TEDx ஓட ஒரு டாக் ஷோ கிடையாது. இது இன்னைக்கு உலகத்துல கார்ப்பரேட் உலகங்களில் கொடுக்கப்படுற மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது. இது இன்னைக்கு டாக்டர் சொல்ல அறிவுரை கிடையாது. இன்னைக்கு சயின்டிஸ்ட் பேசுற சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. This is but the word of God, the truth, சத்தியம். இதை மாற்ற முடியாது. ஆனா இது நம்மளை மாத்தும், நிச்சயமாக மாத்தும். அதால நம்மளை மாற்ற முடியும். All the bad pictures that we have painted about ourselves is going to change today. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். Not vibes. The presence of God is here. Vibes கிடையாது. Holy Spirit இங்க இருக்கிறார். அவர் மாற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I believe in the power of God. I believe in the power of God.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். 1000 ஆண்டுகள் வந்தாலும் இனி வந்தாலும் என்றும் மாறாமல் எப்பொழுதும் மிரக்கல் வாக்கிங் காட், அற்புதங்கள் செய்கிற தேவனை விசுவாசிக்கிறேன். மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible for my God. Nothing is impossible for my God. என் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், ஜெயம் எடுத்தார். அந்த ஜெயம் எனக்கு சொந்தம். I just want all of you to close your eyes. நம்ம அப்படியே மெதுவாக எழுந்து நிற்போம். Even just lift our hearts to Jesus. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்க போறோம். இயேசுப்பா என்று சொல்ல போறோம். நாங்கள் வரைந்த படம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய குறைவின் இடம் இல்லை ராஜா. இட்ஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் யூ அலோன். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. As we pray, as we worship, I pray that we will understand. நாம் உணர்வோமாக, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உணர்வோமாக. அதை உணர உணர இந்த பொய்யான படங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், கரைந்து போகட்டும். Let the beautiful picture painting that you're painting, Lord, அது மட்டும் இப்போ let it come to life. அது மட்டும் உயிரோடு வரட்டும் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில. As we pray right now, I pray that the presence of God, the Spirit of God, இங்க அசைவாடுகிற தேவ ஆவியானவர் எல்லா பொய்யான படங்களையும் கரைய செய்வாராக, எல்லா பொய்யான படங்களும் மறைய செய்வாராக. All those pictures that you painted about yourself and that you're thinking that others are seeing, நீங்க உங்களுக்கே வரைந்து வைத்திருக்கிற படங்கள், மற்றவர்கள் அதை பார்க்கிறாங்க என்று சொல்லி நினைத்திருக்கிற அந்த படங்கள், அது மறைஞ்சு போகட்டும். In that place, let this beautiful painting that God is painting, ஆண்டவர் வரைகிற அந்த அழகான படம், உண்மையான படம், அது வெளியே வருவதாக.
பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவா, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவா, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மைப் போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மைப் போல யாரும் இல்லை. அழகானவா, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவா, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். You are healing many broken hearts. நிறைய உள்ளங்களை காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். I know people are being healed right now. பல காம்ப்ளெக்ஸஸ் மறைந்து போகிறது. The true picture of God Almighty ஏசப்பா, அது இப்போ அவங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus for this healing. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 10 பேரை பத்தி மட்டும் பேசிட்டே இருக்கிறோம். We're just talking about 10 spies. 10 பேரை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். Just about 10 people, just about 10 people, just about the 10 பேர். ஆனா அங்க 10 பேர் மட்டும் இல்லையே. எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. There were 12 people. 12 people were sent to spy. 12 பேர் அனுப்பப்பட்டாங்க வேவு பார்க்க. 12 பேர் அனுப்பப்பட்டாங்க. பட் நம்ம 10 பேரை பற்றி மட்டும் தான் பேசுறோம். அப்போ பாக்கி 2 பேர் யார் அவங்க? இந்த 2 பேர், who are the other 2 people? கேலுபும் யோசுவாவும். கேலுபன் யோசுவா இந்த 10 பேர் மாதிரி பேட் ரிப்போர்ட் கொடுக்கல. They didn't give bad report. அவங்க இப்படி ஒரு அவிசுவாசத்தின் பார்வையை பார்க்கல. அவங்க இப்படி ஒரு தப்பான பிக்சரை வரையில. அவங்க 2 பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? அதிலிருந்து நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படிப்பட்ட பிக்சரை நம்ம வாழ்க்கையில வரையணும்னு சொல்லி கத்துக்கலாமா? Let's see it. முதல்ல கேலப் வாசிப்போமா? Numbers 13:30. என்னாகுமோ 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். But Caleb quieted the people before Moses and said, let us go up at once and occupy it, for we are well able to overcome it. காலேப் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்க. காலேப் இது ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர் வரைஞ்சு வச்சிருந்தாரு.
இவங்க கிராஸ் ஆப்பர்ஸ் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. காலேப் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சரை வரைஞ்சி வச்சிருந்தாரு. காலேப் சொல்றாரு we can. என்ன சொல்றாரு? we can. நம்மால் முடியும் சொல்வோமா? நம்ம எல்லாரும் சொல்லாமா we can. நம்மால் முடியும். பாருங்க, ஒரு பெயிண்டிங் எடுத்துப்போம். ஒரு நமக்கு பாதி நேரத்தில் நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன தெரியுதுன்னா, ஒரு எம்டி கேன்வாஸ் தெரியுது, ஒரு காலியான இடம் தான் தெரியுது. we only see a empty canvas. ஒரு காலியான இடம் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். we don't see this. அதனால நிறைய நேரத்தில் நம்ம படம் வரைகிறதே இல்லை, நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது கூட கிடையாது. நமக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வரைய தெரியாது, எனக்கு வரைய வராது. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் யார், இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நான் வரைஞ்சோ அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டா, ஒருவேளை நான் வரைகிறது ரொம்ப கேவலமாக இருந்துட்டா என்று சொல்லி we don't even start, we don't even do, we are so scared, so it is empty. எப்போதுமே வெறுமையாக இருக்கிறது, வெறுமையாக மாறி விடுகிறது. But I want to show you something. Caleb என்ன பார்த்தானா, Caleb didn't see the empty picture. Caleb saw a painting, a finished painting. ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த ஒரு அழகான படத்தை அவன் பார்த்தான். அவன் அதை மனசில் பார்த்துட்டான். இட் வாஸ் தேர் இன் ஹிஸ் மைண்ட் ஆல்ரெடி. ஒரு வரையப்பட்ட அழகான படம் ஏற்கனவே அவன் மனசில் இருக்கு, வந்துருச்சு. He is seeing this already. When he sees this, இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. அவன் வெளியில் கண்களில் இந்த எம்டி கேன்வாஸை பார்க்குறான். வெளியில் அவன் கண்களில் பார்க்கும் பொழுது அது எம்டியாக இருக்கு, ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த பிக்சர் இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏற்கனவே ஆண்டவர் அந்த பிக்சரை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. இப்போ இவன் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சா, அந்த ப்ரஷ்ஷை எடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக பண்ண ஆரம்பிச்சா, கடைசியில் அந்த பிக்சர் தான் வரும்னு கேலுபுக்கு தெரியும். He knows what God has done already for him. அவனுக்காக ஏற்கனவே என்ன செய்து வச்சிருக்கிறார் என்று சொல்லி கேலுபுக்கு தெரியும். விசுவாசம், இது பேர் faith sees. விசுவாசத்தால் பார்க்க முடியும் கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு, கர்த்தர் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறாருன்னு, கர்த்தர் என் பிள்ளைகள் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி, கர்த்தர் இந்த சபையை எப்படி உயர்த்த போகிறார், பெருக போகிறார் என்று சொல்லி, கர்த்தர் என் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் என்று சொல்லி, in spite of all the sickness that I have, எப்படி நான் சுகத்தோட பலத்தோட ஆண்டவருக்காக இன்னும் அவர் வைத்திருக்கிற நாட்களை வாழ்ந்து முடிப்பேன் என்று சொல்லி என்னோட விசுவாசத்துக்கு தெரியும். கர்த்தர் செஞ்சு வச்சிட்டாரு, அதை நான் பார்க்கிறேன். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காலையில் எந்திரிக்கும் போது, ஐயோ இன்னைக்கு முடியல, இன்னைக்கு வலிக்குது என்று சொல்லும். ஆனா நோ, ஐ வில் கெட் அப் அண்ட் கோ, ஐ வில் டூ, பிகாஸ் we can. நம்மால் முடியும். ஆனா நம்மளை பத்தி நம்ம வரைஞ்சு வச்சிருக்கிற தப்பான பிக்சரு செய்ய விடாது, செய்ய முடியாம தடுக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக வரைஞ்சு வச்சிருக்க பிக்சர் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா, நம்ம கை தானாக அந்த எம்டி ஸ்பேஸில் வரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த படம் வரைஞ்சி முடிக்கும் போது அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே அதை பார்த்துட்டேன் என்று சொல்லி பார்த்துட்டான். அங்கே இருந்த பழங்களை பார்த்துட்டான், அங்கே இருந்த செடி கொடிகளை பார்த்துட்டான், அங்கே இருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்துட்டான். அண்ட் அவனுக்கு தெரியும், இப்போ நம்ம போனோம், பிகாஸ் we can. யோசுவா அவன் என்ன பார்த்தான்? அவன் எப்படிப்பட்ட காரியத்தை பார்த்தான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, I just want to tell you something about Caleb. இப்படி பார்த்ததுனால ஆஃப்டர் 40+ years கழிச்சோம், இதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு நிறைய வயசு, 40 வயசு. ஆனால் ஆஃப்டர் 40+ years அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 years ஆகும் பொழுது நினைக்கிறேன். யோசுவா 14-12 பார்க்குறோம், வயசாயிடுச்சு. அப்போ அவன் யோசுவா கிட்ட போய் கேட்குறான், அந்த இடத்த பிரித்து கொடுக்குறாங்க, ப்ராமிஸ் லேண்டை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ கேலப் யோசுவா கிட்ட போய் கொடுக்குறான், இந்த மவுண்டன் எனக்கு கொடுங்க. 85 வயசு கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு மனிதன் போய் கேட்குறான், இந்த மவுண்டன் எனக்கு பிரித்து கொடுங்க. ஏன் தெரியுமா?
அந்த மவுண்டன்ல தான் இவங்க அன்னைக்கு பார்த்த அந்த ஜெயன்ஸ் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. எத்தனை வருஷங்களானாலும் சரி, எத்தனை இயர்ஸ் வேணா ஆட்டும், இந்த விசுவாசம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, விசுவாசம் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறார்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, வயசானாலும் சரி, என்ன நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சரி, எது வந்தாலும் வராட்டியும் சரி, எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் சரி, we will know that God has painted a beautiful picture. அவங்களுக்கு நாட்கள் ஓட ஓட விசுவாசம் பெருகும். Hallelujah. Now let's see the second point. யோசுவோட பிக்சர் என்ன என்பதை பார்ப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். Numbers 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Only do not rebel against the Lord, and do not fear the people of the land, for they are bread for us. Their protection is removed from them, and the Lord is with us. Do not fear them. யோசுவா சொல்றத கேளுங்க. இந்த 12 பேர்ல யோசுவா ஒருத்தன். யோசுவா சொல்றத மட்டும் கேளுங்க. யோசுவா ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்தை சொல்றாரு. கேலப் சொன்னாரு, நம்மால் முடியும் என்று சொன்னாரு. யோசுவா சொன்னது, Lord is with us என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை யோசுவா சுட்டி காட்டுகிறார். He knew that the Lord is with us. நம்ம தனியா இல்லை. நம்மளால ஏன் இது முடியும்? Why is it possible? Because the Lord is with us. இங்க கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான் அந்த ஒயிட் கேன்வாஸ். நான் சொன்னேன், கேலப் இந்த ஒயிட் கேன்வாஸை மட்டும் பார்க்கல. கேலப் saw the finished picture that the Lord had for him. ஆண்டவர் வைத்திருந்த அந்த முடிக்கப்பட்ட படத்தை பார்த்தார் என்பதை சொன்னேன். But just look at this. இப்போ யோசுவா என்ன செய்றாரு? ஓகே, யோசுவா says, ஓகே, நமக்கு தெரியும் முடிக்கப்பட்ட படம் வேற என்று சொல்லி, ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணலாம் என்று சொல்லி அவர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். Let's say he started painting. ஏன்னா அவருக்கு ஃபெய்த் இருக்கு. இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் வரும்ன்ற பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வந்துச்சா பிக்சர் வந்துச்சா சொல்லுங்களேன். ஓகே, கலர் போடல, சரி. இங்கே என்கிட்ட கலர்ஸ் இருக்கு. இங்கே என்கிட்ட பெயிண்ட் கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஐ ஹேவ் த பெயிண்ட் கலர்ஸ். ஓகே, கேன் யூ see it? I will do red color. Okay, red color அடிக்கிறேன். Okay, I will do blue also. Blue is my favorite color. Blue. Now latest favorite is green. அதையும் அடிக்கிறேன். Okay, now I paint. இப்போ நான் பெயிண்ட் பண்றேன். What's happening? வந்துச்சா? கஷ்டப்பட்டு தான் நான் பண்றேன். நான் விசுவாசத்தோட தான் நான் பண்றேன். எனக்கு தெரியும்ல, ஒரு முடிச்சா ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் இருக்கும், ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கிறேன்னு தெரியும்ல. அதனால தான் ஒவ்வொரு நாளையும் நான் முயற்சி பண்றேன், நல்லா படிக்கிறேன், நல்லா வேலை செய்கிறேன், நல்லா செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் போகிறேன். எதெல்லாம் பயமா இருக்கும் அந்த பயத்தெல்லாம் தாண்டி நான் போகிறேன், முன்னேறி போகிறேன். ஐம் கோயிங் ஃபார்வர்ட்ல. அப்புறம் ஏன் வரல? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெயிண்ட் இருக்கலாம், ப்ரஷ் இருக்கலாம், இது வாட்டர் கலர். தண்ணி வேணும்ல, தண்ணி இல்லாமல் எப்படி வரும்? How is it possible? ஸோ இப்போ பாருங்க, இப்போ தெரியுதா? இப்போ பெயிண்ட் வருதா? Is the paint coming? Is it happening now? Is the colors coming now? Colors வருதா? இப்போ colors வருதா? How is it possible? வாட்டர் தேவை. தனியா முயற்சி பண்ணா நடக்காது. என் சொந்த புத்தியை வச்சு எல்லாத்தையும் செஞ்சலான்னு நினச்சா நடக்காது. நான் கன்னிங்காக எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினச்சா நடக்காது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் செய்கிறேன்னு நினச்சா நடக்காது. எனக்கு இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு நான் பண்ணிடுவேன்னு நினச்சா நடக்காது. என்னால் முடியும் என்று சொன்னால் மட்டும் நடக்காது. I need the Lord God with me. I need His presence with me. அவருடைய பிரசன்னம் எனக்கு தேவை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் மக்கள் புரிந்து கொள்ளாத விஷயம் என்ன தெரியுமா? அவங்க நினச்சிக்கிறாங்க, நான் கிறிஸ்டியன் ஆகிட்டேன், நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பைபிள் வசனங்கள் தெரியும், நான் சர்ச்சுக்கு போகிற எல்லாம் பண்ணுறேன், நான் போகிறேன், நான் படிச்சிருக்கேன், நான் செய்கிறேன், என்னால் முடியும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு செகண்டும் தேவனோட பிரசனம் தேவை.
Every single second of our life, we need the presence of God. Without that, we cannot even move forward 1 inch in our life. ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடியாது. We need it. We have to be dependent on Him fully, completely. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யோசுவாவை நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். அவன் இதை சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். பட் ஐ ரியலைஸ்ட், நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம எக்ஸோடஸ்ல யாத்திராகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவை பற்றி வாசிக்கும் பொழுது அந்த டென்ட்டில் தான் அவங்க தேவனுடைய ஆர்க் ஆஃப் காவனன்ட், அந்த டென்ட் தான் அவரோட பிரசனம் இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அந்த காலத்தில் யோசுவா ஒரு யங் பர்சனாக, ஒரு வாலிபனாக அந்த டென்ட்டை விட்டு வெளியவே போக மாட்டாராம். அந்த டென்ட் விட்டு விலகவே மாட்டாராம். எப்பொழுதும் அந்த டென்ட்டுக்குள்ளேயே இருப்பாராம். ஏன் தெரியுமா? யோசுவா நியூ, எனக்கு அந்த பிரசனம் எப்பொழுதும் தேவை. எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், இந்த வயசுலேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வயசுலேருந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் உணரணும், ஆண்டவருடைய பிரசனம் ரொம்ப முக்கியம் என்பதை உணரணும். யோசுவா சின்ன வயசுலேருந்தே அதை உணர்ந்திருந்தார். தேவ பிரசனம் எப்போதும் வேணும். பிரசன்ஸ் ஆஃப் காட் எப்பொழுதும் எனக்கு வேணும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சை இருந்தது. அதனால தான் அவர் நாட்கள் போக 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 அவர் ஒரு பெரிய லீடர் ஆனார். மோசேவுடைய இடத்தை அவர் பிடிச்சார். பிகாஸ் he was seeking the presence of God from the days of his youth. அவருடைய வாலிப நாட்களிலிருந்து அதை தேடுகிறவராக நாடுகிறவராக இருந்தார். அதனால தான் அவர் உணர்கிறார். அவர் சொல்றாரு, மற்ற 10 ஸ்பைஸுக்கு கண்களில் அவங்களுக்கு இதோ ஜெயன்ஸ், அவங்க முன்னாடி அங்கே கிராஸ் ஆப்பர்னு தெரிஞ்ச பொழுது யோசுவாக்கு தெரிஞ்சது, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, அவர் பிரசனம் என்னோட இருக்கிறது என்பது புரிஞ்சது. காலேபோட பிக்சரை பார்த்தோம், யோசுவாவோட பிக்சரை பார்த்தோம். இன்னொருத்தரோட பிக்சரை பார்த்துடலாமா? இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பிக்சர் என்னன்னு பார்த்துடலாமா? Can we see his picture? The Lord's picture. என் தேவனோட பிக்சர். அவர் என்ன பார்த்தாரு? வாசிப்போமா? Numbers 14:24. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை தேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். But my servant Caleb, because he has a different spirit and has followed me fully, I will bring into the land into which we went, and his descendants shall possess it. கேலப் கிட்ட ஆண்டவர் பார்த்தது, when he says Caleb, அவர் யோசுவாவை மீன் பண்றார். அவர் பார்த்தது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட், அனதர் ஸ்பிரிட், இன்னொரு ஆவியும் கிட்ட இருக்கு. அது என்னது? இன்னொரு ஆவி. அது என்ன இன்னொரு ஆவியாக இருக்கும்? when we start painting, it's very easy for us. நமக்கு அது ரொம்ப ஈஸி. என்னன்னா, we start using colors. நம்ம கலர்ஸை பயன்படுத்துகிறோம். we use different colors எடுத்து நம்ம பயன்படுத்தி நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். we just start painting. கலர்ஸ் வருது. It's all a mix of colors. வேற கலர்ஸ் வருது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு பிக்சரை கொடுக்குது. ஆனால் ஜஸ்ட் ரிமெம்பர், ஆர்டிஸ்டுக்கு தெரியும், சில கலர்ஸு அந்த பெயிண்டிங்கில் ஒரு தனி பியூட்டியை கொடுக்கும், which will add to the finish. அந்த ஃபினிஷ் அது இன்னும் பெட்டராகும். There are some beautiful colors. ஒரு கோல்டு ஷேடு, when you paint with a gold shade, a particular gold shade, சில டைம் அந்த கோல்டு ஷேடு, அந்த எல்லோ ஷேடெலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். it will start giving a different feel. ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். it will give a finish. ஆண்டவர் நம்ம கிட்ட பார்க்கும் பொழுது, are we different? நார்மலாக என்னவும் நம்ம ஏன் நம்மளை பற்றியே ஒரு பேட் பிக்சர் வரைஞ்சுக்கிறோம் தெரியுமா? ஏன் நம்மளை பற்றியே நம்ம ஒரு தவறான பிக்சரை வரைஞ்சுக்கிறோம் தெரியுமா? மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 21 year old பர்சனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 21 வயசில் எனக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு 21 வயசு பிள்ளைங்களாக இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? மோர் ஆர் லெஸ். என்ன மாதிரி இருந்தால் எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நார்மலி மோர் ஆர் லெஸ் 21 வயசுனா 21 வயசு சேர்ந்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அப்போ என்னாகும்,
இவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற அவங்க கூட படிக்கிற, வேலை செய்கிற, அவங்க கூட விளையாடுற அந்த பீப்புள், அந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன சொல்கிறாங்களோ, என்ன பேசுகிறாங்களோ, அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தட்ஸ் கால்ட் as peer pressure. அந்த அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடும். அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதனால் அதன் நிமித்தம் இவங்க அவங்களை குறித்து ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட்ஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ். பட் ஆண்டவர் சொல்கிறாரு, 12 பேர் இருந்தாங்க. 12 பேரும் ஒரே மாதிரி தான் வளர்ந்தாங்க, வந்தாங்க, ஒரே கலாச்சாரம், எவ்ரிதிங் வாஸ் சேம் ஃபார் them, ஃபார் ஆல் த 12 of them. அண்ட் 12 பேரும் ஒரே இடத்த பார்த்தாங்க. ஒரே இடத்துல, அந்த இடத்துல இருந்த பாலும் தேனும் பழங்களும் பார்த்தாங்க. பட் 2 பேர்கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இருந்தது. ஐ வாண்ட் டு டெல் யூ, டோன்ட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் வேர்ல்டு. இந்த உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. கர்த்தரோட வார்த்தை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும். லெட் த வேர்ட் ஆஃப் காட் பி தி ஆன்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை டிஃபைன் பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டாக தான் மாறும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்குள்ள காம்ப்ளெக்ஸை தான் உருவாக்கும். டிஃபைன் யுவர் லைஃப் பேசிஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்றது என்பதை கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்துக்கு நாடுங்க, கேளுங்க, வாஞ்சியாருங்க. ஆஸ்க் காட் டு லீட் யூ, டைரக்ட் யூ. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை டிபெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் பிசாசு விளையாடுவான், உங்கள் மனசுக்குள்ளே தான் விளையாடுவான். அந்த இடத்த இயேசுவுக்கு கொடுங்க, முழுமையாக கொடுங்க. கிவ் இட் டு ஜீசஸ் கம்ப்ளீட்லி. அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வேறு ஆவி இருக்கிறத, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத, நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லைன்றத கர்த்தர் சாட்சி சொல்லுவார். ஜஸ்ட் லுக் அட் திஸ். 12 பேரில் 10 பேர் உயிரோடு இல்லை. அவங்களால ப்ராமிஸ் லேண்டை பார்க்க முடியல. எவ்ரிபடி லெஃப்ட். பட் யோசுவாவும் கேலுபும் உயிரோடு இருந்தாங்க. ப்ராமிஸ் லேண்டை சொந்தமாக்கிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய குரூப்பு, உங்களுடைய பியர் ப்ரெஷர், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லுவாங்க. அது சூப்பராக இருக்கும், அதுதான் லைஃப்னு சொல்லுவாங்க. பட் பிலீவ் மீ, உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது, 40 வயசு ஆகும்போது, 50 வயசு ஆகும்போது, 60 வயசு ஆகும்போது, 70 வயசு ஆகும்போது, 80 வயசு ஆகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்காக நிற்பீங்க, சாதிப்பீங்க, சாட்சியாக மாறுவீங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோட பேசினதற்காக நன்றி. வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. தேவ சித்தம் இங்கே நடைபெறுவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, பலப்படுத்துறீங்க. இதோ இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.